யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியால சைக்காலஜிஸ்டா ஆடம் கிராண்ட்ன்றவர் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட், சார் என்கிட்ட ஒரு ஆன்லைன் ரீட்டைல் பிசினஸ் ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்கு, அதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. ஆடம்க்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியால இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை. ஸோ அந்த பையன் கிட்ட, தம்பி இப்போ நீ ஃபைனல் இயர்ல இருக்க, படிப்பை முடிச்சுட்டு ஃபுல் டைம் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண இறங்கிடு வேலைன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன், இல்ல சார், ஸ்டார்ட் அப் ஐடியாவுக்கு ஒரு பக்கம் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நான் ஒரு கம்பெனில இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கேன், மேபி ஐடியா ஃபெயில் ஆனா அந்த கம்பெனிலேயே ஜாயின் பண்ணிப்பேன்னு ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. இந்த பதில் இன்வெஸ்ட் பண்ண இருந்த ஆடம் மைண்டை அப்செட் பண்ணி விட்டுருது. பிகாஸ் இந்த ஆன்சர் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஆன்லைன்ல பிசினஸ் ரன் பண்றேன், ஆனா என் வெப்சைட் ஒழுங்கா ஒர்க் ஆகாதுன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்டூடெண்டே மேபி ஆனா ஆவலாம்ன்ற மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு, இல்லப்பா இப்போதைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ற ஐடியால இல்லைன்னு ஆடம் சொல்லிடுறாரு. பல வருஷங்கள் கழிச்சு ஆடம்க்கு தெரிய வருது, இவர் இன்வெஸ்ட் பண்ண மறுத்த அந்த ஆன்லைன் ரீட்டைல் பிசினஸ் உடைய வேல்யூவேஷன் இன்னைக்கு $6.8 பில்லியன் இருக்குன்னு. அந்த கம்பெனியோட நேம் வார்பி பார்க்கர். நம்ம இந்தியால எப்படி லென்ஸ் கார்ட்னு இருக்கு, அது மாதிரி யூஎஸ்ல இருக்க பிகெஸ்ட் ஸ்பெக்ஸ் கம்பெனி இது. மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ஏன் மிஸ் பண்ணேன், அன்னைக்கு அந்த ஐடியால இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ப்ராஃபிட் கொட்டுன்னு கொட்டியிருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்டை நான் ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டேன்னு யோசிக்கிறாரு. ஆடம் இதுக்காகவே ஒரு ரிசர்ச்சை மேற்கொள்றாரு, எப்படி ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனை கரெக்டா ஐடென்டிஃபை பண்றது, அவங்க லைஃப்ல பெருசா வருவாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு. ஆஃப்டர் ஆல் ரிசர்ச் அதை ஒரு புக்காவும் எழுதுறாரு. அந்த புக்கோடைய பேர் ஒரிஜினல். அந்த புக்கோடைய சம்மரியை தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த புக் நீங்க நார்மல் ஆவரேஜ் பர்சன் மாதிரி இல்ல, உங்களுக்குள்ள பொட்டன்ஷியல் இருக்கு, நீங்க இன்டெலிஜென்ட் பர்சன் தான் கண்டுபிடிக்க வழிகளை சொல்லும். ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ், எலான் மஸ்க், பில் கேட்ஸ், மார்க் ஜுகர்பர்க்னு இவங்களெல்லாம் ஒரிஜினல்ஸ்னு சொல்றாரு. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற 7 விஷயத்தை நீங்க உங்க லைஃப்ல அப்ளை பண்ணா நீங்களும் ஒரிஜினல்ஸா மாறலாம். முதல் விஷயம் என்னன்னா, பிளே த கேம் ஆஃப் ரிஸ்க் வித் காஷியஸ். ஒருத்தர் ஒரு ஊர்ல ஸ்வாட், அதாவது ராஜாங்களுக்கு போர்ல யூஸ் பண்ற கத்தி செய்யறத ஒரு வேலையா செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு ஐடியா வருது, நாம ஏன் இரும்புல கத்தி செய்யறதுக்கு பதில் கோல்டுல ஸ்வாட் செய்யக்கூடாதுன்னு. தங்கத்துல கத்தி செஞ்சு ராஜா கிட்ட கொடுத்தா அவர் நமக்கு நிறைய பரிசு தருவாரு, பயங்கரமா பாராட்டுவார்னு யோசிச்சு தன்னுடைய பல வருஷ சேமிப்பை அந்த கோல்டன் கத்தியை செய்யறதுக்காக செலவு பண்றாரு. பல நாட்கள் உழைச்ச பின் ஃபைனலி அவர் அந்த கத்தியை செஞ்சு முடிக்கிறாரு. ராஜா கிட்ட அந்த கத்தியை கொண்டு போய் காட்டுறாரு. ராஜா, அடடே தங்கத்துல கத்தியான்னு ஆச்சரியமா அந்த ஸ்வாட கையில வாங்கி பாக்குறாரு. பட் ராஜாக்கு லுக் வைஸ் அந்த கத்தியை பிடிச்சு இருந்தாலும், தம்பி இந்த கத்தி நல்லா தான் இருக்கு, பட் இத போர்ல வீரர்கள் யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இந்த கத்தியோடைய வெயிட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்வாட் மேக்கர் கையிலேயே அந்த கோல்டன் கத்தியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அந்த ஸ்வாட் மேக்கரோ, சரி ராஜா கிட்ட இந்த கத்தியை விற்க முடியலன்னா என்ன, வேற யார்கிட்டனா இதை வித்துக்கலாம்னு நம்பிக்கையோட இருக்காரு. பல நாட்கள் ஓடியும் அந்த கத்தியை யாரும் வாங்கல. இதுக்கா என் மொத்த சேமிப்பையும் செலவு செஞ்சுட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, தம்பி லைஃப்ல நீ சில ரிஸ்க் எடுக்கணும்பா, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவாங்க. பில் கேட்ஸ் பாரு, அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கும்போதே மைக்ரோசாஃப்ட்டுக்காக தன் படிப்பை எல்லாம் விட்டுட்டு ரிஸ்க் எடுத்தாரு. அதனால தான் அவர் லைஃப்ல இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்காருன்னு சொல்லுவாங்க. பட் இது ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி தான். பில் கேட்ஸ்க்கு பேக்கப் எதுவும் இல்லாமலாம் மைக்ரோசாஃப்ட்டுக்குள்ள அவர் குதிக்கல. அவர் அம்மா அப்பா ஆல்ரெடி வசதியான ஃபேமிலி தான். சப்போஸ் அவருடைய மைக்ரோசாஃப்ட் ஐடியா ஒர்க் ஆகாம போனாலும் அவங்க அம்மாக்கு IBM அப்படின்ற சாஃப்ட்வேர் கம்பெனில நிறைய தெரிஞ்ச ஆட்கள் இருந்தாங்க. அவருக்கு எதுவுமே வேலைக்கு ஆகாம போனா இதுல சேர்த்து விட்டலாம் என்ற மிகப்பெரிய பேக்கப் அவருக்கு இருந்ததா சொல்றாங்க. ஸோ ரிஸ்க் எடுக்கிறது லைஃபுக்கு முக்கியம் தான், பட் அதை விட இம்பார்ட்டன்ட் இது போனா இன்னொன்று கையில் இருக்குன்ற மோட்ல ரிஸ்க் எடுங்க. இதுதான் முன்னாடி சொன்ன அந்த ஆன்லைன் ஸ்பெக்ஸ் கம்பெனியோட ஓனரும் செஞ்சாரு. இன்டெலிஜென்ட் பீப்பிள் டேக் ரிஸ்க் வித் பேக்கப் பிளான். அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட் குக்கு எஃப்எம்க்கு. குக்கு எஃப்எம் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆடியோ சம்மரி பிரசன்டிங் பிளாட்ஃபார்ம். இதுல 10,000+ ஹார்ஸ் ஆஃப் கான்டென்ட் அவைலபிளா இருக்கு. ஒரு நாளைக்கு ₹1 கீழே காசு கொடுத்துட்டு டெய்லி நான் புக் சம்மரி கேட்கலாமான்னு கேட்டா எஸ், குக்கு எஃப்எம்ல அது முடியும். இந்த ஆப் உடைய ஸ்பெஷாலிட்டி, மார்க்கெட்ல இருக்க எந்த புக்கை வேணாலும் உங்க மதர் டங்ல கேட்கலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜஸும் அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல ஆப் உடைய லிங்க் இருக்கு. இது கூட பாலாஜி 50ன்ற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் 250 மெம்பர்ஸ்க்கு ₹399 மதிப்புள்ள 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் 50% டிஸ்கவுண்ட் ஆகி ₹199 கிடைச்சிரும். முதல் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி ரிஸ்க் லைஃபுக்கு தேவை, பட் அதை பார்த்து எடுக்கணும். பார்த்து எடுக்கிறதுக்கு முன் நாம எடுக்கிற ரிஸ்க் ஒர்த்து தானான்னு லாஜிக்கலா திங்க் பண்ணணும். அதுக்கு தான் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படின்ற புக்கை சஜஸ்ட் பண்றேன். இதுல திங்கிங் அப்படின்றது மனுஷனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஸ்கில். அந்த ஸ்கில்லை வளர்த்துக்க ஹெல்ப் பண்ணி இருப்பாங்க. எப்படி கரெக்டா யோசிக்கணும்னு உங்களுக்கு யோசனை இருந்தா திஸ் இஸ் த ரைட் புக். இந்த புக் குக்கு எஃப்எம்ல ஆடியோ சம்மரியா தமிழ்ல இருக்கு. ஒரு புக்கோடைய காஸ்டே ₹300-500 இருக்கும்போது பட் ₹199 பல புக்ஸை லிசன் பண்ணலாம் என்ற ஆப்ஷன் இருந்தா டெஃபினெட்லி வர்த்ல. சோ கிராப் த ஆஃபர். நவ லெட்ஸ் கெட் இன்டு த கான்டென்ட். அடுத்து ரெண்டாவது விஷயம், தே திங்க் அபார்ட் ஃப்ரம் ரூல்ஸ். அதாவது மைக்கேல் ஹாஸ்மன் என்ற ஒரு எக்கனாமிஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ், அதாவது கஸ்டமர் கால் பண்ணா சொல்லுங்க
சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படுதுன்னு கேட்பாங்கல்ல. அந்த ஒர்க்கை பண்ற 30,000 பேருடைய டேட்டாவை எடுத்து அதை வச்சு ஒரு ஸ்டடியை மேற்கொள்றாரு. இந்த கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் ஒர்க்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஆட்கள் தன் கம்பெனி கொடுத்த கம்ப்யூட்டர்ல இருக்க டிஃபால்ட் ப்ரௌசரையே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். டிஃபால்ட் ப்ரௌசர்னா ஒண்ணுமில்ல, ஒரு புது சிஸ்டம் ஆர் மொபைல் வாங்கினா ஆல்ரெடி அந்த கம்ப்யூட்டர் ஆர் மொபைல் கம்பெனிக்காரனே இந்த ஆப் ஆர் இந்த சாஃப்ட்வேர்ல இன்டர்நெட் யூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அதுதான் டிஃபால்ட் ப்ரௌசர். எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் உங்க கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்னு ஒரு ப்ரௌசர் கொடுப்பாங்கல்ல, அதுதான் டிஃபால்ட் ப்ரௌசர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்ஸோட கம்ப்யூட்டர்ல இருக்க டிஃபால்ட் ப்ரௌசர் ரொம்ப ஸ்லோவா வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. பட் நம்ம கூகுள் குரோம் ஆர் வேற ப்ரௌசர் யூஸ் பண்ணா நெட் ஃபாஸ்டா யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சும் அந்த கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் அதே டிஃபால்ட் ப்ரௌசரை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஒரு சில கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் மட்டும் தான் ஃபாஸ்டஸ்ட் ப்ரௌசர் எதுன்னு பார்த்து அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாங்களாம். இது எப்படி இருக்குன்னா, யார் எனக்கு இந்த வேலையை பண்ணுன்னு ஆர்டர் போட்டாலும் அதை அப்படியே அச்சிஎஸ்எல் மாறாம கடைபிடிப்பேன், என் சுய மொழியை யூஸ் பண்ணி அந்த வேலையை எவ்வளவு சீக்கிரமா முடிக்கலாம்னு பார்க்க மாட்டேன்னு இருக்கா மாதிரி இருக்கு. ஒரு கழுதைக்கு முன்னாடி ஒரு கேரட்டை காட்டினா முன்னாடி போனா முன்னாடி போகும், என்ன பண்ண சொன்னாலும் பண்ணும்ல, அப்படி இருக்கு இது. ஆனா ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் ஓகே இப்படி ஒரு ரூல் இருக்கு, இந்த ரூலை தாண்டி வேற எதுனா பண்ணா இந்த ஒர்க்கை இன்னும் பெட்டரா பண்ண முடியுமான்னு யோசிப்பாங்க. சோ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் ஏன்னு கேட்காத, சொல்றத மூடிட்டு செய்யணும். சொசைட்டிலையும் எக்கச்சக்க ரூல்ஸ் இருக்கு. அப்படி யாரோ ஒருத்தர் டிசைன் பண்ணி கொடுத்த லைஃபை வாழாம ஒரிஜினல்ஸ் மாதிரி எந்த ரூலும் பெர்ஃபெக்ட் இல்ல, எல்லாரும் அவங்களுக்கு சௌரியமா ஒரு ரூல் போட்டு வச்சிருக்காங்க. எனக்கும் அந்த ரூல் சூட் ஆகணும்னு இல்ல, எனக்கு ஏத்த மாதிரி ஒரு சில விஷயத்தை மாத்திக்க போறேன்ற ஆட்டிடியூட கொண்டு வாங்க. இந்த ஆட்டிடியூட் தான் உங்களை நிறைய பெட்டர் ஆப்ஷன்ஸை நோக்கி கொண்டு செல்லும். அடுத்து மூணாவது விஷயம், மோர் ஐடியாஸ் கிவ்ஸ் குவாலிட்டி. அதாவது ஒரு குரூப் ஆஃப் மக்களை 2 குரூப்பா டிவைட் பண்றாங்க. முதல் குரூப்ல இருக்க ஆட்கள் கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு 1 மாசம் டைம் தரோம், அதுக்குள்ள நீங்க ஒரு பானையை செய்யணும், அந்த பானை செம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் மக்கள் கிட்ட போயிட்டு நீங்க இந்த 1 மாசம்ல எவ்வளவு பானை வேணா செஞ்சு பாத்துக்கலாம், பட் மாசத்தோடைய எண்ட்ல என்கிட்ட ஒரே ஒரு பானையை தான் கொண்டு வந்து காட்டணும், அது பெர்ஃபெக்ட் ஷேப்ல இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஃபைனலி 1 மாசமும் முடியுது. ஃபர்ஸ்ட் குரூப் ஆட்கள் மாசம் ஃபுல்லா உட்காந்து ஒரே ஒரு பானையை பண்றாங்க, அது அவ்வளோ பெர்ஃபெக்டால இல்ல. ஆனா மாசம் ஃபுல்லா உட்காந்து நிறைய பானையை செஞ்சு பார்த்து அது சரி வருதா இது சரி வருதான்னு பார்த்த பின் அதுல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கடைசியா ஒரு பானையை செஞ்சு எடுத்துட்டு வந்து செகண்ட் குரூப் கொடுக்குறாங்க. அது அவ்வளோ பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஜென்ரலா நிறைய பேர் சொல்றது, தம்பி நீ எவ்வளோ ஐடியாஸ் கிரியேட் பண்ற இல்ல எவ்வளோ வாட்டி ஒரு விஷயத்துல ட்ரை பண்றன்றது முக்கியம் இல்ல, ஒரு வாட்டி ஒன்னு செஞ்சாலும் அது தரமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் அதிக தடவை நிறைய விஷயத்த ட்ரை பண்ணுவாங்க. நிறைய ட்ரை பண்ண ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க செய்யற வேலையோடைய தரத்தை உயர்த்தும். எக்ஸாம்பிளுக்கு ஷேக்ஸ்பியர் இதுவரை தன் வாழ்நாள்ல 154 போயம்ஸ் எழுதியிருக்காரு, 37 டிராமாஸ் எழுதியிருக்காரு. ஆனா அவர் எழுதின 2-3 போயம்ஸ் அண்ட் டிராமாஸ் தான் வேர்ல்டு ஃபேமஸ். அதே மாதிரி தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் E = mc² அப்படின்ற இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சதுக்கு தான் அவர் வேர்ல்டு ஃபேமஸ். பட் அவர் வாழ்நாள்ல 248 சயின்டிபிக் ரிசர்ச் பேப்பர்ஸை சப்மிட் பண்ணியிருக்காரு. வேர்ல்டு ஃபேமஸ் ஆர்டிஸ்டான பாப்லோ பிகாசோ 1200 சிலைகளை உருவாக்கி இருக்காரு, 1800 பெயிண்டிங்ஸை வரைஞ்சிருக்காரு, கிட்டத்தட்ட 2800 செராமிக் ஆர்ட்ஸை செஞ்சிருக்காரு, 12,000க்கும் மேல டிராயிங்ஸ் வரைஞ்சிருக்காரு. ஆனாலும் குருனிகா அப்படின்ற இந்த ஒரு ஆர்ட்னால தான் அவருடைய பேர் உலகம் ஃபுல்லா பரவுச்சு. ஒரு கிரியேட்டிவ் பர்சன் நிறைய ஐடியாஸை யோசிப்பாங்க, நிறைய ஐடியாஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க, அது அவங்க குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ குவாலிட்டி கம்ஸ் வென் யூ ஒர்க் ஆன் மெனின்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 4வது விஷயம் என்னன்னா, ப்ரொக்ராஸ்டினேஷன் கேன் பி ப்ரொடக்டிவ். நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்ல ப்ரொக்ராஸ்டினேஷன் சோம்பேறித்தனத்தெல்லாம் நம்ம லைஃப்ல இருந்து கம்ப்ளீட்டா தூக்கி போட்டுறணும்னு சொல்லுவாங்க. பட் இந்த புக்கோடைய ஆத்தர் லைட்டா ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுங்க, அது ஜீனியஸ்க்கான சைன்னு சொல்றாரு. லியோனார்டோ டாவின்சி வேர்ல்டுலயே ஃபேமஸ் பெயிண்டிங்னு சொல்லப்படுற மோனாலிசா அப்படின்ற இந்த பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ண 1508ல ஸ்டார்ட் பண்ணி டோட்டலா 16 வருஷம் எடுத்துக்கிட்டாராம். அவர் சாவர நிலைமையில இருக்கும்போது தான் அந்த பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆச்சு. உண்மையை சொல்லணும்னா 16 வருஷம் வச்சு ராத்திரி பகல்னு பார்க்காம மோனாலிசா பெயிண்டிங்கை வரைஞ்சாரா டாவின்சின்னு கேட்டா அதான் இல்ல. டாவின்சி அந்த 16 வருஷம் இன்ஜினியர், சயின்டிஸ்ட், ஸ்கல்ப்சர், ஆர்கிடெக்ட்னு பல ஃபீல்ட்ஸ்ல ஒர்க் பண்ணாரு. கிடைக்கிற கொஞ்ச நெஞ்ச ஃப்ரீ டைம்ல தான் அந்த மோனாலிசா பெயிண்டிங்கை வரைஞ்சாரு. அதே மாதிரி தான் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியரும் அமெரிக்காலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொற்பொழிவுன்னு சொல்லப்படுற ஐ ஹேவ் அ ட்ரீம் அப்படின்ற இந்த ஐகானிக் ஸ்பீச்சை அவர் பல நாள் டைம் இருந்தும் முன்னாள் நைட்டு உட்காந்து தான் ஐயோ நாளைக்கு ஸ்பீச் இருக்கேன்னு எழுதினாராம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணா நாமளும் இன்டெலிஜென்ட் பர்சனா ஆகிடலாம்ன்றது மீனிங் இல்ல. பட் ப்ரொக்ராஸ்டினேஷன் யூஸ் பண்ணி நீங்க பண்ற வேலையோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஜீகார்னிக் எஃபெக்ட்னு ஒன்னு இருக்கு. இதை கண்டுபிடிச்ச வேறு பெயர் தான் ஜீகார்னிக். இவர் ஒரு ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட். அந்த எஃபெக்ட்ல என்ன சொல்லி இருக்காருன்னா, ஒரு வேலையை நல்லா குவாலிட்டியா செஞ்சு முடிக்கணும்னா உடனே எடுத்தோ கவுத்தோன்னு அந்த ஒர்க்கை பண்ணி முடிக்க கூடாது. கொஞ்ச நேரம் அந்த ஒர்க்கை பண்ணுங்க, லைட்டா போர் அடிச்சாவோ இல்ல ஐடியாஸ் எதுவும் உடனே மைண்டுக்கு வரலனா நாளைக்கு பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம்
நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம்னு வேற ஒர்க்குக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. வேற ஒர்க்கை பண்ணும்போது நம்ம டெய்லி ரொட்டீன்ஸை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பண்ண ஒர்க்கை இன்னும் பெட்டரா எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணா கரெக்டா இருக்குமா இல்ல அப்படி பண்ணலாமான்னு அன்கான்ஷியஸா நிறைய ஐடியாஸ் உங்க மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். இப்படி கேப் விட்டு விட்டு ஒன்னுத்துல ஒர்க் பண்ணா அந்த ஒர்க்கோடைய ரிசல்ட் ஐகானிக்கா இருக்குமாம். எப்படி ஒயின் பழசா ஆக ஆக அதோடைய டேஸ்ட் அண்ட் ஒர்த் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி தான். ஸோ ப்ரொகாஸ்டினேஷன் கிவ்ஸ் யூ குவாலிட்டி. அடுத்து 5வது சைன் என்னன்னா தே ஹேவ் ஹையர் செல்ஃப் கண்ட்ரோல். யாலே யூனிவர்சிட்டியில 2009 அப்போ ஒரு ரிசர்ச் பண்றாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு அவங்க எந்த அளவு லாஜிக்கலா திங்க் பண்றாங்கன்னு பார்க்க ஐக்யூ டெஸ்ட்டை எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதே குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒன்னு, இப்போ நான் கையில தர மணியை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடணும். அப்படி இல்லையா காலேஜ் டைம் முடிஞ்ச பின் சில மணி நேரம் இருந்து வெயிட் பண்ணா இப்ப கொடுக்கிற மணியை விட டபுள் மடங்கு அதிகமாவே தரோம்னு சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பொறுமையா வெயிட் பண்ணி டபுள் தி அமௌண்ட் வாங்கிட்டு போகாம அப்ப கையில கிடைக்கிற பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா கொஞ்சம் சிலர் மட்டுமே வெயிட் பண்ணி டபுள் தி அமௌண்ட் வாங்கிட்டு போனாங்க. இந்த கொஞ்சம் சில ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஐக்யூ பவர் தான் ஐக்யூ டெஸ்ட்ல அதிகமா இருந்துச்சு. ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனுக்கு தன் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியும். அவங்களுக்கு பொறுமை அதிகமாவே இருக்கும். இந்த பொறுமை லைஃப்ல இருக்கிறதுனால தான் பல வருஷத்துக்கு ஒரே விஷயத்துல ரிசல்ட்டே வரலனாலும் ஒர்க் பண்றாங்க. பிகாஸ் தே பிலீவ் ஆன் தர் விஷன். அவங்களுக்கு தெரியும் ஒரே நாள் நைட்ல எதுவுமே நடக்காதுன்னு. அடுத்து 6வது சைன் என்னன்னா தே ஆர் நேச்சுரல் அப்சர்வன்ஸ். ஒரு சிலர் நோட் பண்ணிருப்போம், அவங்க பேச ஆரம்பிச்சாலே நான் இதை பண்ணேன், எனக்கு இது தெரியும், நான் யார் தெரியுமா, எனக்கு அவங்கள தெரியும்னு அவங்க கான்வர்சேஷன் முழுக்க அவங்கள பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு இப்படி இருக்க ஆட்களை பிடிக்காது. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா சிலர் இருப்பாங்க. அவங்க மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேட்பாங்க, கம்மியா பேசுவாங்க, அதிகமா சுத்தி இருக்க விஷயங்களை அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்கள தான் ஹைலி இன்டெலிஜென்ட் பர்சன் சொல்றாங்க. மத்தவங்க பேசுறத சைலண்டா அப்சர்வ் பண்ற பர்சன் அவங்க பேசுற விஷயம் என்ன, அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, அவங்க வே ஆஃப் ஸ்பீக்கிங், டோன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க மைண்ட்ல கலெக்ட் ஆகும். மோர் இன்ஃபர்மேஷன் தே ஹேவ், அவங்க இன்டெலிஜென்ஸும் அதிகமா இருக்கும். ஒரு ஃபேமஸ் கோட் இருக்கு, யார் ஒருத்தர் பேசுறாங்களோ அவங்க அறிவு வளர போறது இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஜஸ்ட் ஷேர் பண்றாங்க. பட் லிசன் பண்ற பர்சன் தே ஆர் இன்க்ரீசிங் தேர் இன்டெலிஜென்ஸ், அதுவும் சைலண்டா இருந்துட்டு. அடுத்து 7வது சைன் என்னன்னா தே ஆர் வெரி ஸ்பெசிபிக். 2011ல ஒரு சில ரிசர்ச் நடக்குது. ஒரு நார்மல் பர்சனுக்கும் இன்டெலிஜென்ட் பர்சனுக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இங்க இருக்க எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச 1-2 விஷயம் இல்ல நம்ம லைஃப்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை வச்சுதான் எல்லாரையுமே ஜட்ஜ் பண்றோம். இது இப்படிதான் அது அப்படிதான்னு அசியூம் பண்றோம். இங்க 2 டைப் ஆஃப் மக்கள் தான் இருக்காங்க. ஒன்னு ஓவர் ஃபிட்டிங் அசியூமிங் டைப் பர்சன். அதாவது இவங்களுக்கு ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பிசிக்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டா இருந்தா அதை பத்தி நிறைய படிப்பாங்க, அதை பத்தி நிறைய கான்செப்ட்ஸை தெரிஞ்சுப்பாங்க. அவங்க வாழ்ற லைஃபையும் அதே கோணத்திலேயே பார்ப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டாபிக் அவங்களுக்கு பிடிச்சு போயிட்டா அந்த டாபிக்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அதுல இருக்க காம்ப்ளிகேட்டட் விஷயத்தை கூட சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 2வது டைப் ஆஃப் பர்சன் தான் தி அண்டர் ஃபிட்டிங் அசியூமிங் டைப் பர்சன். இவங்களுக்கு ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போம். சப்போஸ் அவங்களுக்கு பூனையை பத்தி தெரிஞ்சுக்க ஆசை இருந்தா அவங்களும் கேட்ஸ் பத்தி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. பட் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாம் எப்படி இருக்கும்னா, பூனைக்கு 4 கால் இருக்கும், பூனைக்கு இந்தந்த கலர்ல கண்ணு இருக்கும்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனே அவங்களும் சொல்லுவாங்க. பட் எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிட்டு சொல்றதுல என்ன யூஸ் இருக்கு? இந்த அண்டர் ஃபிட்டிங் டைப்ல இருக்கவங்க தான் நார்மல் பர்சன். பட் ஓவர் ஃபிட்டிங்கா ஒரு கான்செப்ட்னா அதுல ஸ்பெசிஃபிக்கா புலியா இருக்க பர்சன் தான் இன்டெலிஜென்ட் ஒன். தே ஹேவ் அ டீப் நாலேஜ் ஆன் எ ஸ்பெசிஃபிக் திங். அண்ட் இன்னைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ண 7 சயின்ஸ்ல உங்ககிட்ட எத்தனை சயின்ஸ் இருக்கு, 7 சயின்ஸ்ல ஒன்னாச்சும் உங்ககிட்ட இருக்குன்னு ஃபீல் பண்ணி இருக்கீங்களான்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ ஆல். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.